எம்ஜிஆரை தடுத்து நிறுத்திய நிஜ கொள்ளையர்கள் என்ன செய்தார் தெரியுமா? எம்ஜிஆர் பொதுவாகவே கார்ல தான் நிறைய இடங்களுக்கு போவாரு. அதுவும் நைட் டைம் டிராவல் தான் அவருக்கு வசதியாகவும் இருந்துச்சு. அப்படிதான் ஒரு நாள் கார்ல பயணம் பண்ணியிருக்கிறாரு. அப்ப நடுக்காட்டுல நடு ரோட்ல வெள்ளி பாத்திரம் ஒண்ணு கிடக்கிறத பார்த்த டிரைவர் எம்ஜிஆர் கிட்ட சொல்ல, அவரும் கீழே இறங்கி அதை எடுத்துட்டு வா, போற வழியில போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொன்னாராம். டிரைவரும் அந்த பொருளை எடுக்க போக அவரை 10க்கும் மேற்பட்ட கொள்ளையர்கள் வளைச்சிட்டாங்க. பிறகு கார்ல இருக்கிறவங்களையும் கீழே இறங்க சொல்ல, கையில கம்போட மஃப்ளர் கட்டினபடி எம்ஜிஆர் கீழே இறங்கியிருக்கிறாரு. மஃப்ளரை கழட்டி எம்ஜிஆர் அடையாளம் கண்டுபிடிச்ச ஒரு கொள்ளையன் கூட்டாளிகள் கிட்ட அது எம்ஜிஆர்னு சொன்னதும் எல்லாருமே தடாலடியா அவருடைய காலில் விழுந்து, தலைவரே வயிற்று பழப்புக்காக கொள்ளையடிக்கிறோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. உடனே அவங்க கிட்ட கோபமான எம்ஜிஆர் கொள்ளையடிக்கிறது ரொம்ப பாவம்னு சொல்ல, அவங்களோ அவங்களுடைய சுய தொழில் தொடங்க கையில காசு இல்ல தலைவா அப்படின்னு அழுதுருக்காங்க. அவரோ எவ்வளவு தேவைப்படும்னு கேட்டபோது, தள்ளுவண்டி வச்சு காய்கறியோ பழமோ வித்து பொழைச்சுப்போம், ஆனா அதுக்கு 1500 ரூபாய் தேவைப்படும் அப்படின்னு சொல்ல, ஆளுக்கு 2000 ரூபாய் கொடுத்த எம்ஜிஆர் இனிமே உங்க வாழ்க்கையில திருடவே கூடாதுன்னு அறிவுரை சொல்லி அனுப்பி வச்சாராம்.